காய்ஸ் பல நாள் கழிச்சு திரும்ப பண்ணிருக்கோம். இவர் வந்து சைல், இவர் வந்து அவர் வந்து ராஜா. இப்ப வந்து என்ன கான்செப்ட்னா, எங்க ரூம்ல வந்து ஆபித்னு ஒருத்தர் இருக்கான். போனோட வந்து பாத்ரூம்குள்ள போயிருக்கான். சோ அவனை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வர வைக்கிறது தான் நம்ம பிளான். டேய் ஆபித்து, புடிச்சுக்கோடா, புடிச்சுக்கோ, வெளியே வரா. டேய் கைஸ், ஆபித் பாத்ரூம் உட்காந்துருங்க. வெளியே வருவோம், சம்பவம் பண்றோம். நீங்க கைஸ் எங்க ரூமை சுத்தி காட்டுறேன், எவ்வளவு கந்தரவலமா இருக்கு பாருங்க. பேச்சுலர் ரூம்னா இப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் வந்து கக்கூஸ்ல உட்காந்துட்டு வாயவே தரக்கூடாது, அதுதான் வந்து ஒரு நல்ல பழக்கம். ஆனா வந்து ஆபித்து கதவை திறடா. லேயா ஆய் வருதுடா, கதவை திறடா. டேய் ஆபித்தே, காய்ஸ் இங்க பாருங்க எங்க ரூம். இது வந்து எங்களோட ரூம். எப்படி பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்கா? இல்லாட்டியும் ஒத்துக்கோங்க, தான் பேச்சுலர் ரூம். அப்புறம் வந்து இவர் வந்து அவன் மாப்பிள்ள சைல், இவர் வந்து ரஹமத்துல்லா. அவர் வந்து பேச வந்து கேமரால காட்டவே மாட்டாராம். அவர் வந்து இவ்வளவு நேரம் வந்து டீம் பிரிச்சுட்டு இருந்தோம், யார் யார் வந்து என்னென்ன பேர் வைக்கலாண்டு. அவர் வெக்கப்பட்டு பாருங்க உட்காந்து மாசா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவர் வந்து ஆபித், நாங்க அபித். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டு போயிருங்க. தயவு செய்து சொல்லிட்டேன், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்பிள்ள ஃப்ரேம் போடுவாங்க. இவருக்கு வந்து இன்னும் 2 நாள் கல்யாணம். மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்காரு. போறாரு. இங்கிட்டு போயிட்டீங்களா? இல்லடா, அங்கிட்டு தாண்ட வைக்க போடா. மேல எவ்வளவு தூரம் போறேன்? லிப்டுகள். லே நீ அங்கிட்டு போ, லே நீ இங்கிட்டு போ, நீ அங்கிட்டு போ, லே இங்கிட்டு படிக்கடா. இவர் வந்து கேமரா பார்த்தாலே வெக்கப்பட்டு ஓடும். இவர்தான் வந்து வெக்கத்துல ரவிக்க தச்சு மொத்தத்துல. இவர் வந்து இப்ப நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணிட்டோம். கேமரா ஆன் பண்ணோடனே அவன் வந்து ஓடிட்டான். அது வரைக்கும் நிறைய பிளான் போட்டுட்டு இருந்தேன். கேமரா ஆன் பண்ணோடனே ஓடிட்டாப்ல. இது வந்து நாங்க இருக்கிற ரூம். இது வந்து எங்க ரூமோட என்ட்ரன்ஸ். இந்த பாத்ரூம் தான் இவ்வளவு நேரம் இவன் குடியிருந்தான், போனோட குடியிருந்தாங்க. டேய் என்னோட டிஷர்ட் அத வந்து புளிஞ்சு போடணும். எல்லாத்தையும் போடணும். வந்து என்னன்னா கம்ஃபோர்ட் எங்கடா ராஜா? கம்ஃபோர்ட் சண்டை விட்டு இருக்காங்க. என்ன செய்ய, என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
நம்மாலு என்னன்னு கம்ஃபோர்ட் சண்டை என்னைக்காவது ஒரு நாள் துவைக்கிறேன் கம்ஃபோர்ட் இல்ல என்ன செய்யறேன்னு தெரியல காட்டுங்க காய்ஸ் ஏமாத்திட்டாங்க காய்ஸ் எங்களை அதை ஏமாந்தது வேற யாரும் கம்ஃபோர்ட் இல்ல गाइस சாஃப்ட் டச் ஏமாந்தது வேற யாரும் இல்ல பாருங்க गाइस சாஃப்ட் டச்சா இதுலயே பாத்துக்கங்க என்னன்னா எவ்வளவு பாத்துக்கங்க சாஃப்ட் டச்சா அது எப்படி ஒரு மார்க்கமா சாஃப்ட் டச்சா திருப்பி சொல்லுனேன் இங்க பார்மசில இருந்து படிக்கிறாரு பாத்ரூம் காட்டுறாரு இவர் வந்து படுத்து சொகுசா படுத்து கிடக்காரு என்னன்னு தெரியல இவர் என்ன அப்படி செஞ்சுட்டாருன்னு படுத்திருக்கான்னு தெரியல மூஞ்சியை காட்ட மாட்டாரு என்ன படுத்துறா பாத்ரூம் டூர் பாக்குறீங்களா பாத்ரூம் டூர் உள்ளக்க என்ன கிடக்குன்னு தெரியாது பாருங்க முழு கம்ஃபோர்ட் போட்டான்டா பாருங்க கம்ஃபோர்ட்டுக்கு அழுகுறாரு ஒரு கம்ஃபோர்ட் போட்டதுக்கு गाइस நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சட்டை ஒரு பேண்ட் துவைக்கிறதுக்கு ஒரு கம்ஃபோர்ட் வேணுமா அரை கம்ஃபோர்ட் வேணுமான்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க மாப்பிள்ள வந்து என்னமோ செய்யறாரு என்ன செய்யறான்னு தெரிந்தா பாத்ரூம்ல நீங்களே சொல்லுங்க பாத்ரூம்ல என்னென்ன இருக்கலாம் ராஜா நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன சொல்லுங்க ராஜா பாத்ரூம்ல என்னென்ன இருக்கான்னு சொல்லுங்க. பாத்ரூம்ல பக்கெட் இருக்கலாம் ஒரு கப்பு இருக்கலாம் வேற என்ன இருக்கணும் வேற ஏதாவது. ஆனா எங்க பாத்ரூம்ல என்ன தெரியுமா இருக்கு ஒரு பொருள் இருக்கு என்ன அந்த பொருளை நான் உங்களுக்கு கடைசியில காமிக்கிறேன். அது முக்கியமான முக்கியமான பொருளை பார்த்து ராஜா சதறிட்டாரு ஏன்டா வந்து கிளாஸுக்கு கேட்டாரு என்னடா பசங்க அடிச்சதுனா நான் சொல்லி வச்சிட்டேன். ஆனா இவருக்கு வந்து என்ன நோய் இருக்குன்னு தெரியல சிக்கன் ரைஸ் உரப்பா சாப்பிட்டா காலையில உரப்பா போகும்னு சொல்றாரு. இதெல்லாம் போவாதுன்னு சொன்ன ஒருத்தர் தான் வந்தோன்னா முதல்ல போய் பாத்துன்னு உட்காந்தாரு. பாப்போம் மாப்பிள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு துணியை ஊற வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. குப்பை எப்பயுமா இருக்கு அப்புறம் வந்து நாங்கெல்லாம் டீசென்டான கை. ஆனா எங்க பையன் அப்படி கிடையாது கொஞ்சம் பேரு அலப்பைங்க. அப்புறம் இன்னும் கைஸ் நாங்க இந்த ஜக்ல தான் தண்ணி குடிப்போம். ஜக்ல வந்து ஆஸ்பெக்ட் வச்சிருப்போம். ரூம் எல்லாம் பாருங்க கந்தல் கொந்தலமா இருக்கு. ஒரு கொடி அத்துட்டாங்க என்னன்னு தெரியல. இந்த கொடி வந்து குடிச்சு கைஸ் இது யாருதுன்னு தெரியல. பின்னாடி மஞ்சா இருக்கு எவேன்னு தெரியல. ஆனா இப்ப எங்க டீம்ல ஒரு ஆளு குறையிறாரு. மனோஜுக்கு வந்து உடம்பு சரியில்லை. மனோஜுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் வந்து தூத்துக்குடி போயிருக்காரு. இப்ப என்னன்னா இப்ப கரண்ட் போயிருச்சு. இந்த என்ன செய்யறாருன்னு தெரியல. ரொம்ப அலையிறாரு என்னன்னு தெரியல. ஆம்பளை கூட வேல்மணி கூட இதுக்கு சேராதீங்க சொன்ன கேட்டீங்கடா கைஸ். இப்போ ஒரு கிளே ஆர்ட் காட்டவா? வேண்டாம் இங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பேசுங்க. இந்த கிளே ஆர்ட் மாப்பிள்ள அதாவது ஆர்ட் பண்ணது சாயித் அஃப்ரீதி சரிங்களா. அவர் நான் இதை பதிவு பண்றேன். இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சுக்கிறேன். இந்த கிளிப் வந்து கட் செய்யப்படும். ஆனா கிளிப்பை கட் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். ஆனா என்ன கிளிப்னு வந்து உங்களுக்கு தெரியாது சரிங்களா. அதை நீங்க கெஸ் பண்றவங்களுக்கு 500 ஜிபே பண்ணுங்க ஆபித் சரிங்களா. அவன் வந்து ஜிபே நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அவன் போன் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஜிபே வரலன்னா போன் பண்ணி கேளுங்க. நான் டீசெண்டா போன் அட்டன் பண்ண மாட்டேன். அப்புறம் பிளாக்ல விட்டு உட்காந்துருவேன். அவ்வளவுதாங்க சிம்பிளா முடிச்சுட்டு உட்காந்துருவேன். நம்மளோட ஃபேன்ஸ் நம்மளோட ஃபேமிலி ஓட பவரை வந்து இவனுக்கு போன் பண்ணி காட்டுங்க. கீழே போன் நம்பரை காட்டுறேன் நான். இது நான் செஞ்சதுல இப்ப வந்து என்னன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. கரண்ட் வந்துருச்சு. ஆனா கண்டினியூ பண்றாங்க. என் மூஞ்சியை பாருங்க கொஞ்சம் விட்டு கிடக்கு. நாங்க இப்ப சாப்பிட போயிட்டு வந்து உட்காந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வரவில்ல வந்து இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எல்லார்ட்டையும் நான் பிளான் கேட்டு இவங்க எல்லாரும் ஓகே சொல்றாங்க. அந்த ஆணழகன் ராஜா மட்டும் தப்பிச்சு ஒன்னாரு. ஆணழகன் ராஜா வந்து என்னன்னு தெரியல பேசிக்கிறா. ஆனா அவனா இப்படி காட்டுவாரு இப்படி செய்வாரு. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. 10 செகண்ட் ஓட விட்டுருங்க சரிங்களா. இப்படி காட்டுச்சுன்னா அவருக்கு 2 வருதுன்னு அர்த்தம். இப்படி வந்து 1க்கு வருதுன்னு அர்த்தம். இப்படி வந்து 3மே கலந்து வருதுன்னு அர்த்தம். இப்படி காமிச்சிட்டாருன்னா நம்ம அண்ணன் சித்து அண்ணனை காப்பி அடிச்சாருன்னு அர்த்தம். இப்படி காமிச்சாதே நம்மளோட இது வந்து விஜய் சித்து பார்க்க மாட்டாரு. காப்பி ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாப்ல பாத்துக்கலாம். இதை காப்பி ரைட் எல்லாம் போட மாட்டாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமாடா சித்து.
அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. கேம் சூரி நண்பர் இங்க உட்காந்துருக்காரு. கேம்சூரி நீதாண்டா தெரியல மாப்பிள்ள பப்ஜி விளையாட போற பப்ஜி போடுவோமான்னு கேக்குறாரு. என்னோட யூடியூப் சேனல் வந்து குழந்தைகள் எல்லாம் பாக்குற சேனல் வந்து சென்சார் சேனல் மாத்தி விட்டுருவான் போல எனக்கு தெரிஞ்சு. பயமா வேற இருக்குது இவங்கள்ட்ட கேமரா கொடுத்ததுல இருந்து. சென்சார் போட்டா பீப் சவுண்ட் வரும். என்னைய கலையரசன் மாதிரி என்னை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அது வேற விஷயம். இதுக்கு பிக் பாஸ் பாக்காதீங்க படிச்சு படிச்சு சொல்றேன் கேக்குறீங்களா. பார்வதி வந்து என் அக்கா. நட்டிப்பு நட்டிப்பு இது யாரா கேமரா பிடிக்கிறா இப்ப வந்து ஆபித் வந்து நம்மளுக்காண்டி அந்த வாட்டர்மேன் ஸ்டைல் பண்ணி காட்ட போறேன். தமிழ்நாட்டு நட்டிப்பு அரக்கன். வாட்டர்மேன் எப்படி அப்புறம் அந்த சிவாஜி அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்